Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான இந்த தீபாவளிக்கு ஏத்த நல்ல சூப்பரான முறுக்கு தாங்க பார்க்க போறோம். அந்த மாவு எப்படி அரைக்கிறது அதை வச்சு நல்ல கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முறுக்கு மாவு அரைச்சிடலாம். அதுக்கு இங்க 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து ரேஷன் அரிசி தான். இந்த படியில 5 படி எடுத்துர்க்கேன். இது வந்து கால் படின்னு சொல்லுவோம். இதுல 5 படி எடுத்துர்க்கேன். ஒரு படியோட அளவு வந்து 200 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ எனக்கு 1 கிலோ அரிசி எடுத்துர்க்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ள உங்களுக்கு நான் வெயிட் போட்டு காட்டுற பாருங்க. 1 கிலோ பச்சை அரிசி எடுக்கிறீங்க. இப்போ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ 5 படி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவு பொட்டுக்கடலை, 1 கப் அளவு உளுந்து சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். நல்லா நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியோ இல்லை ஸ்ட்ரெயினரில் போட்டோ தண்ணி எதுவுமே இல்லாத நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம காய வச்சிடலாம். நீங்கள் இதை வெயிலில் கூட காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வைக்கும்போது நமக்கு முறுக்கு வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துடலாம். இப்போ அரிசி வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான உளுந்து பொட்டுக்கடலை வறுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானலில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாசனை வர வரை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவர விட்டுறாதீங்க. லைட்டாக செவந்தா போதும், அந்த வாசனை வந்தால் போதும், அந்தளவு வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம முறுக்கு செய்யும்போது நமக்கு 2 விஷயம் தான் மெயினானது. அரிசி வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதே போல் உளுந்து பொட்டுக்கடலையோட அளவு சரியாக இருந்ததுன்னா நமக்கு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இங்கே உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அதுக்கு அதே கடாயில் அதே கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்து எடுத்துட்டா போதும். இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துருங்க. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அரிசி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நமக்கு வாயில் போட்டு கடிக்கும்போது நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கணும். கடுக்கு முடுக்குன்னு அந்த சவுண்டு நல்லா நமக்கு கேட்கணும். அந்தளவு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதோட நம்ம வறுத்து எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை ரெண்டையுமே இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம மாவாக அரைக்கிறது தான். இதை வந்து நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மில்லில் கொடுத்தோம்னா ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுடராக வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. நான் எடுத்துகிட்டு வந்ததில் 1 கப் அளவு மாவு தனியாக எடுத்திருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு இன்றைக்கி நான் முறுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும். மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டு அந்த சூடு போனதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா நமக்கு கலர் வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் நம்ம ஒயிட் எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு கலர் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் ஓமத்தை கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு சேருங்க. அப்போ ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட முறுக்கு சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சுருப்போம். அந்த எண்ணெயை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும் மாவோட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் பிடிக்கும்போது பிடிக்க நல்லா வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மாவு வந்து நம்ம கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் முறுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கையில் அழுத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு புழியும் போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துணியோ இல்லை தட்டோ போட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி முறுக்கு உழக்கில் இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு உழக்க சுற்றியும் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட புழிய முடியும் அப்படின்னா நீங்கள் புழிஞ்சுக்கிட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு டைரெக்டாக புழிஞ்சு விட வரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்படி செய்யுங்க. இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸோ பெரிய சைஸோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது ஸ்லோவாக சேருங்க. வேகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு ஒவ்வொன்றும் நமக்கு தனித்தனியாக தூளாக ஆகிடும். ஸோ ஸ்லோவாக சேர்த்து விட்டு இது வந்து நல்லா கிறிஸ்பியாகி செவந்து வரணும். அது வரையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, செவந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஈஸியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.